கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வந்ததினால், உங்கள் வாழ்க்கையில் வந்ததினால் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் மூலம் அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். கீழ்ப்படிந்தால் போதும். அன்பு உறவுகளே, நல்லவர் இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. கலாத்தியர் 3:14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். பிரியமானவர்களே, ஆபிரகாமை குறித்து நமக்கு தெரியும். அவன் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் விசுவாசத்தின் தகப்பன், பிதா என்றெல்லாம் அழைக்கப்படுகிற அளவுக்கு அவனை ஆசீர்வதித்ததை நாம் பார்க்க முடிகிறது. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம், அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வரும்படியாகவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வந்ததினால், உங்கள் வாழ்க்கையில் வந்ததினால், உங்கள் வாழ்க்கையில் வருவதினால் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கீழ்ப்படிந்தால் போதும். அவர் என்ன சொன்னாலும் செய்ய ஆயத்தம் என்று சொல்லி வாழ்ந்தால் போதும். அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உண்டு. உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் மூலம் அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அந்த ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கு கடந்து வருகிறது. இன்றைக்கு பெற்றுக் கொள்ளுங்க. God bless you.